ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி என்ற வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாக என்ற கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, மீண்டும் இப்படி சமூகத்தில் வந்து இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் நீங்கள் மகிமைப்படுங்க. பரிசுத்த ஆவியாளர்கள் மத்தியில் இறங்கி அசைவாடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் கத்த நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியாளர் கருத்தில் விட்டு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்த நாள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கிறிஸ்துமஸ் என்று சொல்லி உலகெங்கும் கொண்டாடி வருகிற இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை கண்ட, அதை கேட்ட எல்லா காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நாம் இப்பொழுது தியானிக்க வருகிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் அதில் 10வது வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனத்தில் வரையில் நாம் பார்க்கிறோம். அதிலே பார்க்கும் பொழுது தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறான்? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இதில் நாம் பார்க்கிறது எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை உண்டாக்க கர்த்தர் இயேசு இறங்கி வந்த அந்த நாட்களிலே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களிலே முன் சொன்ன காரியங்கள், முன்பு நடந்த காரியங்களை கண்டினியூவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே முதல் வார்த்தையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில். அந்நாட்களில் அப்படின்னா அந்த நாட்களிலே என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். எந்த நாட்களிலே? அகுஸ்திராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவின் கீழ் ஆளுகை இருக்கிற அந்த நாட்களிலே. அதிலும் அதற்கு முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியை இதில் பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன் அடையாளமாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக கடந்து வந்த கர்த்தருடைய தாசன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்தும் அதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை குறித்தும் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன், ஸ்நானக அருளப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியாது கடந்து வந்த எலியா என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எலியா, அந்த எலியாவின் ஆவியுடையவன், எலியாவை போன்ற அந்த காரியங்களை செய்யக்கூடியவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காரியங்களில் நாம் பார்க்கிற அந்த தேவனுடைய தாசன் யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது அவனுடைய தகப்பன் சகரியாவும் தாய் எலிசபெத்தும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் சம்பவங்களை குறித்தும் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்ட பின்பு, அதற்கு பின்பு யோவான் ஸ்நானகன் பிறந்த அந்த நாட்களிலே, சொல்லப்போனால் லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனத்தில், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வனாந்தரங்களிலே ஊழியத்தை செய்து வந்த அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கிறோம். வனாந்தரங்களிலே இருந்தான், பலப்பட்டு
ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறது, அந்நாட்களில். அப்படியானால் யோவான் ஸ்நானகன் ஆவியில் பலங்கொள்ளும்படியாக வனாந்தரங்களிலே இருக்கிற அந்நாட்களிலே ஒரு கட்டளை பிறக்கிறது. என்ன கட்டளை? உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. தேசாதிபதியாய் அவர்கள் நியமிக்கப்படுகிற அந்த நாட்களிலே ராயனாகிய அகுஸ்து அவர் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? தன் ஆட்சியின் கீழுள்ள எல்லா ஜனங்களும் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அகுஸ்துராயன் கட்டளை இடுகிறார். அந்நாட்களில், அந்த வார்த்தையை மறந்துடாங்க, எந்நாட்களில்? யோவான் ஸ்நானகன் ஆவியிலே பலங்கொள்ளும்படியாய் வனாந்தரத்தில் இருக்கிற அந்நாட்களில். அதனுடைய தொடர்ச்சி 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அகுஸ்துராயன் கட்டளையிட்ட அந்த நாட்களிலே என்ன நடந்தது? சீரிய நாட்டிலே ஸ்ரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தான். 2ஆம் வசனத்தில் இருக்கிறது, சீரியா நாட்டிலே ஸ்ரேனியு என்று சொல்லக்கூடிய ஒரு தேசாதிபதி அவன் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களிலே அதன் தொடர்ச்சி வாசிக்கும் பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. இப்ப நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே இந்திய தேசத்தில் குடிமதிப்பு கணக்கிடப்படுகிறது. அதன் ஆரம்ப காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது சில வருஷங்களுக்கு முன்பு குடிமதிப்பு கணக்கிடப்பட்டது. அதன் கணக்கெடுப்பு என்பதிலே தான் இப்பொழுது ஆட்சி முறைகள் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதுள்ள அரசாங்கம் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், ஒவ்வொருவரை குறித்தும் நம்முடைய நாட்டு ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் குடிமதிப்பு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தபடியினாலே கடந்த வருஷங்களிலே உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்டிருந்த நாடாகிய சீனாவை பின்னுக்கு தள்ளி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இந்திய ஜனங்களை கர்த்தர் பெருக செய்தார். இந்த பெருகின ஜனங்கள் சீனாவையும் ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு வந்துட்டோம். அப்போ அகில உலகத்திலையும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. அது யாருடையது? நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்தியா. இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதித்த நன்றி. அப்ப இதற்கு இந்த நாட்டில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஆசைப்படுகிறது போல இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த காலங்களிலே ஒரு குடிமதிப்பு எழுதப்பட்டது. அதை குறித்து இந்த லூக்கா 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. முதல்ல குடிமதிப்பு அப்பொழுது அந்த அகுஸ்துராயனால் எழுதப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க பிறந்த ஊரில் அவங்கவுங்க வம்சாவளியின்படியிலே கடந்து சென்று என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய எல்லாரும் போய் குடிமதிப்புக்கு போய் தன்னுடைய பேர், தன் மனைவி, பிள்ளைகள் யார் யார் இருக்காங்களோ எல்லாருடைய பேரையும் எழுதணும் என்று சொல்லி அந்த அகுஸ்துராயன் கட்டளையிடுகிறார். அந்த அகுஸ்துராயன் கட்டளையிடுகிற நாட்களிலே ஸ்ரேனியு என்று சொல்லக்கூடிய அந்த சீரிய நாட்டிலே தேசாதிபதியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரேனியு என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அந்நாட்களில். இப்போ 3ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, அந்தப்படி யோவான் ஸ்நானகன் ஆவியில் பலங்கொண்டு அவன் வனாந்தரங்களிலே இருக்கிற அந்நாட்களிலே இந்த குடிமதிப்பு கட்டளையிடப்பட்டது. இப்பொழுது அந்த குடிமதிப்பு எழுதப்பட்ட கட்டளையின்படியே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தப்படியே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அந்நாட்களிலே குடிமதிப்பு எழுதப்பட கட்டளையிடப்பட்டது. அந்தப்படியே ஜனங்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். புரிஞ்சுக்கிறக்காக சொல்றேனே, பெத்லகேம் ஊரிலே பிறந்த தன்னுடைய வம்சாவளியை கொண்டிருந்த யோசேப்பு தான் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கே செல்ல வேண்டும்? பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும். அவர் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் அதை பற்றி அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லை. நீ எங்கே இருந்தாலும் பெத்லகேமில் நீ பிறந்த ஊரில் போய் உங்கள் அப்பா அம்மா பேர் வம்சாவளி லிஸ்ட்டில் உன் பேரை எழுதி அதுக்கான கணக்கு கொடுத்துட்டு வா எப்படின்னு சொல்லி
அரசாங்கம் கட்டளையிடப்பட்டது. இப்போ உள்ள காலத்தில் அப்படி சொல்ல முடியாது. அரசாங்கம் இப்பொழுது ராஜாக்களுடைய காலங்கள் கிடையாது. நம்ம வீட்டை தேடி அவங்க வருவாங்க, கணக்கெடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யார் போனது? யோசேப். ஏன் போறாரு? குடிமதிப்பு எழுதப்படும்படியாக. அப்ப நாம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்நாட்களில். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்தப்படி. அந்தப்படி அவர் குடிமதிப்பு எழுதப்படும்படியாக எல்லா ஜனங்களும் போகிறது போல யோசேப்பும் போகிறார். அவர் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து, அவர் அப்ப குடியிருந்த இந்த பகுதி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருக்கிறாரு. அங்கிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனம் அவ்விடத்திலே. அந்த வார்த்தையை கவனிங்க. 2ஆம் வார்த்தைக்கு முதல் வசனம் சொல்லுகிறது அந்நாட்களில். 3ஆம் வசனம் சொல்லுகிறது அந்தப்படி. 6ஆம் வசனம் சொல்லுகிறது அவ்விடத்திலே. எவ்விடத்திலே? அவர்கள் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமிலே வந்திருக்கும் பொழுது அங்க இருக்கிறதிலே அந்த மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிடுகிறது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அந்த மரியாள் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணிலே கிடத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அந்தப்படி அவர்கள் அவ்விடத்தில் இருக்கையில அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த பிறந்த செய்தி அங்கிருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கடந்து வந்திருந்தாலும் பிரயாணத்தின் பகுதியிலே பிள்ளையை நல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டிலையோ ஒரு முக்கிய ஒரு அரண்மனையிலையோ எந்த இடத்துலையும் பிறக்கிறதுக்கு தேவ சித்தம் இல்லாதபடினால தேவ சித்தம் தாழ்மையின் ரூபம் எடுத்து மகிமையின் தேவன் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் பரலோகத்தில் துறந்தவராய் இந்த பூமியில பிறந்திருக்கிறபடினால அவர் பூமியில இறங்கி வரும் பொழுது எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமைகளையும் பரலோகத்தில் திறந்து வைத்து தன்னுடைய அந்த சொந்த குமாரன் கீழே இறங்கி வருகிறார். பிதா அனுப்புகிறார். அவர் இந்த பூமியில பிறந்த அந்த வேளையிலே அவர்களுக்கு 7ஆம் வசனம் சொல்லுகிறது சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகழகான ட்ரெஸ்கள், நல்ல வீடுகள், நல்ல குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் பரலோகத்தில் திறந்திருக்கீழே இறங்கினார். இல்லையா? நமக்காக எல்லாவற்றையும் துறந்து வந்த தேவன். அவர் இங்கே பிறந்த அந்த நாளிலே இது யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டுமே. ஜனங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகணுமே. ஆண்டவர் பிறந்தது வெளியே தெரியணும்ல. இப்ப இவங்களுடைய சூழ்நிலை சத்திரத்தில் இடம் இல்லாமல் முன்னணியிலே கிடத்திருக்கிறாங்க. இவங்க போய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய தேவனுடைய குமாரன் என் வயிற்றுல பிறந்து இங்க இருக்காரு இவங்க சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்மளை நம்ப மாட்டோம், யாரும் நம்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்னா, ஆண்டவருடைய தூதன் சொன்னா நம்புவாங்கல்ல. ஆண்டவர் பார்த்தாரு, அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 2வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்தோம் அந்நாட்களில். 3ஆம் வசனத்தில் வாசித்தோம் அந்தப்படி. 6ஆம் வசனத்தில் வாசித்தோம் அவ்விடத்தில். இப்பொழுது திரும்ப 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்தாச்சு. இப்ப இந்த காரியத்தை அறிவிக்கணும். யாருக்கு அறிவிக்கணும்? ராஜாவாகிய ஏரோது போய் இருக்கணுமா? என்ன நடக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷமான பிள்ளைகளை எல்லாரையும் கொண்டு போட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஏரோது. வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக அது நடந்தது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கொண்டு குவித்தான். இப்ப இங்கே பார்க்கிறோம், இந்த சம்பவங்கள் நடந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த நேரத்தில் அப்பொழுது
இந்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யாருக்கு முதலாவதாக அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? தாவீது ஆடு மேய்த்தது போல ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஏன் இந்த காரியம் நடந்தது? மேய்ப்பர்களை அந்நாட்களிலே மேய்ப்பர் தொழிலுக்கு செல்லுகிறவர்களை அந்நாட்களிலே அதிகமாய் வீடுகளிலே சேர்க்க மாட்டார்கள். தாவீதை மேய்ப்பனாய் அனுப்பின அவன் தகப்பன் கூப்பிட்டு கோலியாத்தின் சம்பவம் நடக்கிற அந்த நேரத்தில் சவுலோடு கூட படைக்கு சென்றிருக்கிற 3 சகோதரர்களை போய் பார்த்து விட்டு வரும்படியாக பால் கட்டிகளையும் உணவுப் பொருட்களையும் தகப்பனாகி ஈசாய் தாவீதிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். இதை கொண்டு போய் தாவீது தன் சகோதரர்களிடத்தில் கொடுத்துட்டு 100க்கு அதிபதியை நலம் விசாரிச்சுட்டு அவன் இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய எல்லாம் எனக்கு தெரியும், உன்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்ட? தாவீது இங்க வந்து நீ உன்னுடைய அதிக பிரசங்கித்தனத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? ஆடு மேய்க்கிற வேலை. நீ எங்க இருக்கணும்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். நீ அங்கிருந்து இங்க வந்து எங்க இருக்க? ராஜாவோட கூட படைத்தலைவனாக நிற்கிற ஒரு கீழே நின்று நாங்கள் படை வீரர்களாக நிற்கிறோம். நமக்கு புரிகிறாப்புல பாசல சொல்லணும்னா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நல்ல கொள்ளர்கள் இரும்பை அடித்து நல்ல ஒரு பொருளாய் வணையும்படியாக அதை செய்யும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க? நல்ல அனல் மூட்டி அந்த நெருப்புல காட்டி குறிப்பிட்ட அளவுக்கு மேல நெருப்புல இருக்கும் பொழுது அந்த இரும்பு கம்பியை அதில் காட்டும் பொழுது அது நல்ல செவந்திருக்கும் அந்த கம்பி. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? சமட்டியாலே அடிப்பார்கள். அப்போ அடிக்கிற அந்த இடத்துல ஒரு ஈ போய் நின்னா என்ன ஆகும்? ஒன்று நெருப்புக்கு வெளியாகும், இல்லை சமட்டியில் அடிபட்டு சாகும். அதனால தான் அவங்க அண்ணன் சொல்றாங்க, டை உன்னுடைய அகங்காரத்தை குறித்து எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணணும்? ஆடு மேய்க்கிறவன். இங்க இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்றது போல அவன் சொல்றான், அந்த கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்ட போ, அதை போய் பார்ப்போ. இங்க இருந்து சவுல் ராஜாவே பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு கோலியாத்தை பார்த்து. நாங்களும் அரண்டு போய் உட்கார்ந்துருக்கோம். என்ன பண்றது தெரியல. பெலிஸ்தருடைய சேனைகளுக்கு முன்பாக நிற்க பலனில்லை எங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ படை வீரர்கள், எவ்வளோ அனுபவசாலிகள். அப்படிப்பட்ட நாங்களே பயந்து படிக்கிறோம். நீ நான் சின்ன பையன் வந்துக்கிட்டு இந்த கோலியாத்தை கொள்றவனுக்கு என்ன செய்யப்படும் கேட்டுட்டு இருக்க? போடா போய் ஆட்ட பாடுறா அப்படின்னு சொல்லி பேசினா பார்த்தீங்களா? அதே போல இங்கே புறக்கணிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் ராத்திரியில, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேரத்தை கணக்கெடுக்கிறது எதை வச்சு? நல்ல பனி விழுகிற காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல, அந்த பனி விழுகிற காலத்தில் மேய்ப்பர்கள் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில மேய்ப்பர்கள் மத்தியில அவர்கள் எல்லோரும் பகுதி பேர் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, பகுதி பேர் முழிச்சுட்டு இருந்திருப்பாங்க, பகுதி பேர் வாக்கிங் மாதிரி ராத்திரில தூங்கிடக்கூடாதுன்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆடுகளும் ஒருவேளை அந்த நேரத்தில் ஒன்னோட ஒன்று விளையாடிட்டு இருந்திருக்கும், ஒன்று பகுதி தூங்கியிருக்கும். எல்லாம் ராத்திரியில் அந்த நேரத்தில் தூங்காமல் விளையாடிட்டு இருக்க ஆடுகளும் உண்டு, தூங்கிட்டு இருக்க ஆடுகளும் உண்டு. மேய்ப்பர்கள் இது பாரு விளையாடிட்டு இருப்பாரு, தட்டி போட்டு படுக்க விடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இது பாட்டு எகிரி குதிச்சு வெளியே வந்துச்சுன்னா நம்ம துரத்திட்டாங்க ராத்திரில. அது ஒரு பக்கத்து கவனம். இப்படிப்பட்ட நேரங்களிலே புறக்கணிக்கப்பட்டு ஊருக்கு வெளியில ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி கடந்து செல்கிறது. அந்த வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். முதல்ல நாம் பார்த்தோம் 2வது அதிகாரம் 1வது வசனம் அந்நாட்களில், 3வது வசனம் அந்தப்படி, 4வது வசனம் அப்பொழுது, 6வது வசனம் அவ்விடத்திலே, 8வது வசனம் திரும்ப அப்பொழுது.
இப்பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவ்வேளையிலே. அந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒருமைக்கு கொண்டு வருகிற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். எங்க வந்து நின்றான்? மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில சிங்கம் வருதா, புலி வருதா, கரடி வருதா, சிறுத்தை வருதா, இல்லை ஓநாய்கள் வருதா, இல்லை வேற எதுவும் காட்டு விலங்குகள் வந்து துஷ்ட மிருகங்கள் வந்து எங்கள் ஆடுகளையோ மாடுகளையோ பிடிச்சு போயிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சுற்றிலும் காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய தூதன் ஒருவன் முதலாக வந்து நிற்கிறான். எப்படி இருந்திருக்கும்? முதல்ல பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும்? அதுல அத்தனை தூதர்கள் மத்தியில் முதல்ல அந்த தூதனை பார்த்த மேய்ப்பனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு வானத்தில் ஒரு தூதனுடைய ஒரு பிரசன்னத்தை தேவன் அனுப்பின அந்த தூதனுடைய அந்த மகிமையின் சாயலை பார்க்கிறான். அந்த மேய்ப்பனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? அரண்டு போயிருவானா? எவ்வளவு பெரிய பயம் இருந்திருக்கும். சுற்றிலும் ஆடுகள் மத்தியில் அவங்க இருக்காங்க, மந்தையை காவல் காத்துட்டு இருக்காங்க. ராத்திரில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்த மேய்ப்பர்கள் இருந்திருக்கலாம், தள்ளி தள்ளி நின்ற மேய்ப்பர்கள் இருந்திருக்கலாம். அவங்க திடீர்னு அந்த தேவ தூதன் இறங்கி வந்து அந்த காட்சியை பார்த்த உடனே எவ்வளவு பயம் அவங்க மத்தியில் வந்திருக்கும். அப்பதான் அந்த தூதன் சொல்றான், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். முதல்ல ஆண்டவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை மத்தியில் கிரியை செய்வார். என்ன நடக்குமோ என் வாழ்க்கைன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீர்கள். ஏனென்றால் தேவ தூதனுடைய அந்த வார்த்தை, தேவன் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தை, அதே வார்த்தையை தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் வார்த்தையை தியானிக்கிறோம். பயப்படாதீர்கள். ஏன் பயப்படக்கூடாது? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்தவங்களே, யூதர்களே, இஸ்ரவேலர்களே, குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்தவர்களே, இந்தியர்களே, பாகிஸ்தானியர்களே, இலங்கையை சேர்ந்தவர்களே, சைனாவை சேர்ந்தவர்களே, ரஷ்யாவை சேர்ந்தவர்களே அப்படின்னு இல்லை. இதோ எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனத்துக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் உள்ள அநேகர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வெளிநாட்டு தெய்வம். அவர் வெளிநாட்டு தெய்வம் இல்லை, நம்ம வீட்டு தெய்வம். அவர் நம்ம வீட்டு தெய்வம். உலக வரைபடத்தை இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டால் நடு புள்ளி இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த குறிப்பிட்ட தேசத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆசீர்வாதமாய் ஆபிரகாம்டே வாக்கு கொடுத்தார். அப்ப அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய தேசம் அது. அகில உலகத்துக்கும் நடுப்புள்ளி. நம்முடைய கணக்கு பாடத்திட்டத்தில் என்ன பண்ணுவோம்? காம்பஸ் நடுவில் வச்சு பென்சில்னால சுற்றி வட்டம் போடுவோம். வட்டம் போட்டுட்டு அதன் ஆரத்தை கணக்கிடும் பொழுது சென்டர் பாயிண்ட் பார்ப்போம்ல. அதே போல உலக வரைபடத்தின் மைய பகுதியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் அகில உலகத்துக்கும் ஆண்டவர், எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரைத்தான் நாம் ஆராய்கிறோம். அந்த மகிமையுள்ள ஆண்டவரைத்தான் நாம் ஆராய்கிறோம். வாசிக்கிறோம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருக்கும். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அப்ப எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் அறிவிக்க போறேன்பா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். நம்ம வாசித்தோம்ல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் 3ஆவது வசனம், அந்தப்படி 4ஆவது வசனம், அப்பொழுது 6ஆவது வசனம், அவ்விடத்தில் 8ஆவது வசனம், அப்பொழுது 9ஆவது வசனம், அவ்வேளையில். இப்ப வாசிக்கிறோம் 11ஆவது வசனத்துல இன்று. ஆண்டவர் எப்படி கோர்வை கொண்டு வந்திருக்கா பார்த்தீங்களா அந்த வார்த்தையில? இன்று, டுடே. நம்முடைய ஆண்டவர் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபாரெவர். டுமாரோ. எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அந்த ஆண்டவர் பிறப்பை குறித்து தேவதூதர் சொல்லும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒரு அடையாளம். இது உங்களுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். இது உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே என்ன நினைச்சு தெரியுமா? அந்த ஒத்த தேவதூதனை பார்த்து இவங்கெல்லாம் பயந்து நிற்கிறப்ப அவன் சொல்றான், பயப்படாதுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லவன் சொல்லி முடிச்ச உடனே அவனை சுற்றிலும் திரளான தேவதூதர்கள் நிற்கிறாங்க. திரளான தேவதூதர்கள் நிற்கிறாங்க. அந்த சனமே நாம் பார்த்தோம்ல, அந்நாட்களிலே, அப்பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் சொன்ன அந்த சனமே, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறாங்க. அந்த மேய்ப்பர்கள் அது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த பரமசேனையின் திரளான அந்த தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். துதித்தார்கள். நம்ம வாய் விட்டு கொஞ்ச நேரம் துதிப்போமா? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார், அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க பாப்போம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இயேசப்பா, எங்கள் திரியேக தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். தேவதூதர்கள் எல்லாரும் அந்த மேய்ப்பர்களை விட்டு போய் பரலோகத்திற்கு ஏறி போன பின்பு மேய்ப்பர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, எப்பா, நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியை நம்ம நேரில் போய் பார்க்கணும்ல. ஒரு செய்தி சொல்லப்பட்டது, அதை நான் நேரில் போய் பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. எல்லாரும் கிளம்புறாங்க. மேய்ப்பர்கள் போய் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு நம்ம எதாவது செஞ்சிட்டு இருக்கோம். கேரல் ரவுண்ட்ஸ் போய் எல்லாருக்கும் முன்பாக பாட்டு கொடுக்கணும், பாடி பாடி வீட்டுக்கு உள்ளே போய் பாடுறதில்லை, வீட்டுக்கு வெளியே நின்று பாடுறோம்ல. ஒருவேளை கிறிஸ்மஸ் தாத்தா வச்சோ, கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமையோ, ட்ரம் வச்சோ, ட்ரம் இல்லாமையோ, கைதட்டி
எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம்? அதே போல இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை அறிவிக்கிறாங்க. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதை முதல்ல கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினால், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே திரும்ப போனார்கள். துதித்துக் கொண்டே திரும்ப போனார்கள். ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே போனாங்க. எங்களுக்காக பிறந்த மேசியாவை நாங்கள் பார்த்துட்டோம். அந்த மேசியாவை இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்திருக்கிறோமா? அவருடைய வேத புஸ்தகத்தை வசனத்து வாசித்து அந்த வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய சொப்பனத்தில் தரிசனத்தில் அவர் தரிசனத்தில் வருகிறாரே, அவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஆண்டவர். அவரை தரிசித்து அவரை விசுவாசித்து கர்த்தருக்காய் வாழ்வோம். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே திரும்பி சென்றார்கள். நாமும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்று அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. உடைய பாதத்திலே பணிகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருப்பார்களாக. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் பெருகட்டும். ஆண்டவரே, இதுவரை இந்த வருஷங்களில் வேதனையோடு எந்தெந்த காரியங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்தினாலே நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை பெற்று கர்த்தருக்கென்று வாழட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எல்லா துதிகளை நோக்கி கொடுத்து பரிசுத்த கருத்தில் விட்டு கொடுத்து நம்முடைய ஜனங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரணம் வராதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.